அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம கூர்க்குல 3 இடம் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இடம் அபி ஃபால்ஸ். ரெண்டாவது அங்கிருந்து கிளம்பி மடிக்கேரிக்கு போயிட்டு கவர்மெண்ட் மியூசியம் பார்க்க போறோம். கடைசியா நாம மைசூர் ஜங்ஷன்ல ரயில் மியூசியம் பார்க்க போறோம். பார்த்துட்டு இந்த ட்ரிப்பை நம்ம கம்ப்ளீட்டா முடிக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் டிக்கெட் கவுண்டர் இருக்கும். டிக்கெட் வாங்கிட்டு ஜஸ்ட்டு ஒரு 500 மீட்டர் தான் ஃபால்ஸுக்கு நடந்து போகிறதுக்கு. ரெண்டு பக்கமும் இயற்கையான சூழல், அருமையான ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழல், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணின்னு பேசிட்டு மெதுவாக நடந்து போனாலுமே ஃபால்ஸுக்கு நம்ம ரீச் ஆகிடலாம். நம்ம ஃபேமிலியோடு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்தால் நல்லா சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஒவ்வொரு இடமும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஃபால்ஸு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இங்கே மிகப்பெரிய ஒரு டிசப்பாயிண்ட் என்னன்னா, இங்கே யாருமே வந்து குளிக்க முடியாது. என்னன்னு தெரியல, அவங்க ஒரு ஃபென்சிங் மாதிரி போட்டு பார்க்குறதுக்கு மட்டும்தான் அனுமதிச்சிருக்கிறாங்க. நாங்களும் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். பரவாயில்ல, சரி கிட்ட போயிட்டோம், நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இயற்கையான சூழல், அந்த அருவி கொட்டுறது, அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. நம்ம குளிக்கலன்னு சொல்லி தான் ஒரு சின்ன வருத்தம். பரவாயில்ல, நம்ம அடுத்தது வேற எங்கேயாவது பார்த்து நம்ம இதே மாதிரி ஃபால்ஸில் நம்ம குளிக்கலாம். ஃபுல்லாக நான் உங்களுக்கு அந்த ஃபால்ஸோட வியூ பாயிண்ட் ஃபுல்லாக காட்டுறேன், பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணலாம். அருமையான இடம் இது. சுற்றி கம்ப்ளீட்டாக மரங்கள் தான். மரங்களுக்கு நடுவில் ஒரு இடத்த அழகாக ரெடி பண்ணி 2 பக்கம் ஃபென்சிங் மாதிரி போட்டு அதில் நடந்து போய் அந்த ஃபால்ஸுக்கிட்ட போகிற மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்துல. அடுத்தது நாம் மடிக்கேரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மியூசியம் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த கவர்மெண்ட் மியூசியம் நம்ம பார்க்கலாம். இங்கே ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, 1855ஆம் ஆண்டு இது ஒரு சர்ச்சாக இருந்திருக்கு. அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 170 வருஷம் ஆயிடுச்சு இந்த சர்ச்சு கட்டி. இதை இந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1970 இது மியூசியமாக மாற்றிருக்கிறாங்க மடிக்கேரியில். அந்த இடம் தான் உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக காட்டுறேன். நிறைய கார்களெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். இந்த மியூசியம் பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட மக்கள் வெளியில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. வாங்க நம்ம உள்ளே போகலாம். இந்த மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா 150 வருடம் பழமையான பொருட்களை இங்கே நிறைய காட்சி பொருளாக வச்சுருக்குறாங்க. ஒவ்வொரு இடமும் நான் கம்ப்ளீட்டாக காட்டுறேன், பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கள். வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மிகமான ஒரு அருமையான இந்த மியூசியம் இது. இதை நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொன்றும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நான் கம்ப்ளீட்டாக வீடியோவில் காட்டுறேன். இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 100 வருடங்கள் பழமையான பொருட்கள் தான். இங்கே சிலைகள், அதுக்கப்புறம் நிறைய நாணயங்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருள்கள் இங்கே வச்சுருக்குறாங்க. அதாவது அந்த காலத்தில் யூஸ் பண்ண கன்ஸு, கத்தி, இந்த மாதிரி ஏகப்பட்ட இங்கே நிறைய இருக்குது. நீங்கள் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொன்றா நான் வந்து உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பொறுமையாக பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் உங்களால் இந்த மாதிரி இடத்துக்கு வர முடியலன்னா அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்த்து இதனுடைய வரலாறு என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொன்றும் நீங்கள் ஒவ்வொரு சிலையும் பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த சிலைகளுடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 170 வருடங்கள் பழமையானது தான் இந்த சிலைகள் எல்லாம். அதெல்லாம் கலெக்ட் பண்ணி இங்கே மியூசியத்தில் அழகாக காட்சி பொருளாக வச்சுருக்குறாங்க. ஒவ்வொன்றும் நான் கம்ப்ளீட்டாக காட்டுறேன். ஃபுல்லாக நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். மியூசியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் நீங்கள் பார்த்து கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த காலத்தில் காயினெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மாடலும் ஃபோட்டோ எடுத்து இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. அதுதான் உங்களுக்கு நான் காட்டுறேன், பாருங்கள் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் பழங்காலத்தினுடைய பீரிங், அதனுடைய எல்லாமே இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருக்குறாங்க. அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். எல்லாம் ஓல்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 170 வருடம் பழமையானது. கம்ப்ளீட்டாக நான் ஒவ்வொன்றா நான் இங்கே எல்லாத்தையும் காட்டுறேன். ஒவ்வொரு சிலையும் நான் ஒவ்வொன்றா காட்டுறேன், பொறுமையாக பாருங்கள். 170 வருடம் முன்பு வாழ்ந்த மக்களுடைய ஒவ்வொரு சிலைகள், அவங்க யூஸ் பண்ண மண்பாண்டங்கள், அவங்க யூஸ் பண்ண கத்தி, துப்பாக்கி, மற்ற பலவிதமான பொருட்கள் இங்கே வந்து இந்த மியூசியத்தில் காட்சி பொருளாக வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு நான் எல்லாமே காட்டுறேன் பாருங்கள். மண்பாண்டங்களெல்லாம் பாருங்கள், அவங்க யூஸ் பண்ண பாத்திரங்கள், இது எல்லாமே இந்த காலத்தில் இந்த மாதிரியெல்லாம் நம்ம யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இதெல்லாம் ஒரு 170 இயருக்கு முன்னாடி இதெல்லாம் யூஸ் பண்ணது தான் இங்கே நான் உங்களுக்கு எல்லாமே காட்டிட்டு இருக்கிறேன். பாருங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக. உங்கள் ஃபேமிலியோடு வந்தால் நீங்கள் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.
கன்ஸ் எல்லாம் பாருங்க, அந்த காலத்தில் யூஸ் பண்ண கன்ஸ் எல்லாம் பாருங்க, எவ்வளோ அருமையாக அந்த காலத்துலலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 170 வருடம் முன்பு மேனுஃபேக்சர் பண்ண கன்ஸு தான். இது எல்லாமே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. சிலைகள், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பொருட்கள். நம்ம இதை சுற்றி சுற்றி நீங்கள் இது உள்ளே பார்த்தீங்கன்னா பழங்காலத்தினுடைய ஹிஸ்ட்ரியை நம்ம கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம். மடிக்கேரியில் என்னென்ன வச்சுருக்காங்கன்ட்டு அதுதான் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்குறீங்க. பாருங்கள் எவ்வளோ அந்த காலத்தில் யூஸ் பண்ண எல்லா பொருளும் இங்கே டிஸ்பிளேல வச்சுருக்குறாங்க பாருங்கள். இதெல்லாம் வால், இதெல்லாமே வால், அந்த காலத்தில் யூஸ் பண்ண வால், அதுக்கப்புறம் கத்தி, அதுக்கப்புறம் நிறைய பொருளுங்கள்லாம் இங்கே ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. பாருங்கள், ஒவ்வொன்றா பாருங்கள். உள்ளே நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ வெளியில் வந்துட்டோம். வெளியில் பாருங்களேன், லெஃப்ட்டு ரைட்டு எல்லா பக்கமும் பழங்காலத்து சிலைகள் தான் இதெல்லாம். இது எல்லாமே இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, கலெக்ட் பண்ணி இந்த இடத்துல டிஸ்பிளேல வெளியில் செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதுதான் நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். நான் உள்ளே நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில் வந்தோம்னா பில்டிங் சுற்றி அருமையான ஒரு இடத்துல புரோட்டன் செடிகளெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா வளர்த்து அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு அது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் காட்டிகிட்டு இருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் இடமும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். அந்த காலத்தில் இது எப்படியெல்லாம் கட்டியிருக்காங்க, எப்படி இந்த இடம் இருந்திருக்கன்ட்டு நான் எல்லா இடமும் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். நான் பாருங்கள், இது எல்லாமே வந்துட்டு அந்த காலத்தில் ஒரு 170 இயர்ஸுக்கு முன்னாடி இது சர்ச்சாக தான் இருந்திருக்கு அந்த காலத்தில். இப்போ இது மியூசியமாக இருக்குது. நம்ம அடுத்தது நம்ம எங்கே போக போகிறோன்னா மைசூரில் இருக்கக்கூடிய ரயில் மியூசியம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரயில் மியூசியம் நம்ம வந்துட்டோம். அதாவது இது எங்கே இருக்குன்னா மைசூர் ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் யூஸ் பண்ண பழைய காலத்தை ட்ரெயின் இன்ஜின்ஸு அது எல்லாமே இங்கே காட்சி பொருளாக வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு எல்லாமே உள்ளே போனீங்களான்னா கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டும் போது ஒரு சின்ன ஒரு இன்ஜின் தான். அந்த காலத்தில் நீராவி இன்ஜின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஒரு சின்ன இன்ஜின் தான். அதுதான் உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போனோம்னா நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா இன்ஜின்ஸும் அங்கங்கே வச்சுருக்குறாங்க. அதனுடைய ஏஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 100 வருடங்கள் பழமையான இன்ஜின்ஸ் தான் இங்கே வச்சுருக்குறாங்க. வாங்க, நம்ம இங்கே ஒரு டாய் ட்ரெயின் ஒன்று இருக்குது. அதில் நம்ம ஏறிட்டு இந்த இடம் ஒரு 5 ஏக்கர் இருக்கும். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்கலாம். இதுக்குள்ளே தான் ஒவ்வொரு இடத்துல இன்ஜின்ஸு அங்கங்கே வச்சுருக்குறாங்க. பழங்காலத்தில் ரயில் பெட்டிகள் எப்படி இருந்தது, அது எப்படி யூஸ் பண்ணாங்க, அது அங்கங்கே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பெட்டி வந்து அங்கே டிஸ்பிளே வச்சுருக்குறாங்க. இது ஒரு காட்சி பொருளாக இந்த இடத்துல ரொம்ப வருஷமாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க மைசூர் கவர்மெண்ட்டு. அதுதான் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்ட போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு இன்ஜின் வருது பாருங்கள். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். பழங்காலத்து இன்ஜின் இதெல்லாம். ஒவ்வொரு இடமும் அப்படியே நீங்கள் பாருங்கள், லாங் டிஸ்டன்ஸில் கூட தெரியுது பாருங்கள். அங்கே ஒரு இன்ஜின், ஒரு ரயில் பெட்டி எல்லாமே அங்கே ஒவ்வொரு இடத்துலும் வச்சுருக்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பழைய இன்ஜின்களெல்லாம் அந்த காலத்தில் நிலக்கரி யூஸ் பண்ணி தான் ஓட வச்சுருக்குறாங்க அந்த காலத்தில். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் என்ன இருக்கான்னா கொஞ்சம் வருடங்களுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, நிலக்கரியை ஸ்டாப் பண்ணிவிட்டு டீசல் இன்ஜினாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இங்கே காட்சி பொருளாக வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறமா தான் எலக்ட்ரிக் ட்ரெயினாக இங்கே மாறி இருக்கு. ஸோ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ட்ராவல் பண்ணுறோம். எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஏறி ஃபாஸ்ட்டாக நம்ம 130 கிலோமீட்டர் ஸ்பீடெல்லாம் போகிற அளவுக்கெல்லாம் நம்ம ட்ரெயினெல்லாம் அதிவேகமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த காலத்துலலாம் அதிகபட்சம் 60 கிலோமீட்டர் வேகம், மேக்ஸிமம் 70 கிலோமீட்டர் வேகம் தான் போயிருக்கு. இந்த வீடியோவில் 3 இடம் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டு அபி ஃபால்ஸ் பார்த்தோம், 2வது மியூசியம் பார்த்தோம், 3வது ரயில் மியூசியம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ தர்மபுரியில் இருக்கக்கூடிய ஒகேனக்கல் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.